என்னத்துக்கு இவ்வளோ காசு? என்னத்துக்கு கேரிங் போர்டு எடுத்து மேலே வச்சுருக்கிறீங்க தலை மேலே? வணக்கம் நண்பர்களே, எழுந்து டீயை குச்சிட்டு அப்படியே பல்லு அழுகிட்டு அப்படியே நம்மளும் போட்டு சோறு போட்டு சாப்பிட்டு அப்படியே காலேஜுக்கு கிளம்பிட்டோம். போகிற வரையும் நம்ம ஆண்டவர் சோஸ்தரம் ஆண்டவர் நம்ம அண்ணன் வேணும் வாப்பா வண்டியில் காரனாரு இன்னும் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் நம்ம நண்பர் வேறு வந்துட்டு இருந்தோம். அவன் கூட வேறு வெளியே வந்துட்டேன். எங்கே போகிறேன்னு கேட்டால் யாருக்கும் தெரியலன்ட்டானுங்க. அப்படியே பள்ளிக்கூடம் போயிட்டு இந்த இடம் நம்ம நண்பனுக்கு பிடிச்ச இடம் மச்சா குடாலா வீட்டான்னு போயிட்டு அப்படியே கேரிங் போர்டு வாங்கிட்டு அப்படியே போய் கிணத்துல ஒரே டைவ் அப்படியே பார்த்தா பின்னாடி பிள்ளைன்னு என் பசங்க அப்படியே குடிச்சிட்டானுங்க. அப்படியே பிரியாணிக்கு அப்படியே ஆகிட்டு அழகு வேற ரொம்ப வருத்து போட்டான். அவர் ஜெட்டியோட உட்காந்துக்கிறான்னா பார்த்தா எதுக்கு வந்துக்குன்னே தெரியல. இவனுக்கு கேரிங் போட்டுக்கலான்னுக்கிறான். நம்ம கேங்கிலே இவரு பெரியவருக்கு ஒரு கொதி வந்தோடனே அப்படியே அரிசி எடுத்து கழுவி அப்படியே போட்டு பார்த்தா அதுக்குள்ளேயே பிரியாணி வெந்திருக்கு. பார்த்தா நம்ம பசங்க எல்லாரையும் அப்படியே உக்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு ஏன்னு தெரியல. 12 வருஷம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கூட அந்த பிரியும் போது அந்த கவலை வரல, வருத்தம் வரல. அதே இந்த 3 வருஷம் படிச்சுட்டு பிரிகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் ஒரு பயமாக இருக்குது. செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் இருக்குதுன்னு நினச்சிருந்தோம். தேர்ட் இயர் படிக்கும்போது இன்னும் 6 மாதம் இருக்குதுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் இன்னும் 3 நாள் 4 நாள் தான் காலேஜே இருக்குது. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கவின் மச்சானை பார்த்துட்டு அப்படியே தண்ணியை குச்சிட்டு சாயங்காலம் வேலையில் அப்படியே நம்ம பசங்க கோலிலான ஜூஸ் குச்சிட்டு மனிதன் தெய்வம் ஆகலான்னு நம்ம ஊருக்கார இடத்த படம் இது. வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி ரிலீஸு. அப்படியே முயற்சி நண்பர்களே.